இன்னைக்கு நம்ம ஒரு சவுத் இந்தியன் ஃபியூஷனை பண்ண போறோம். நம்ம செய்ய போறது பட்டாணி அப்புறம் ரவை இட்லி. இத தயார் செய்ய இங்க நான் 1.5 கப் சூஜிய எடுத்திருக்கேன். ரவை சூஜி ரெண்டுமே ஒண்ணுதான். இத 1.5 கப் எடுத்திருக்கேன். இங்க சன்னமானது கெட்டியானதெல்லாம் இல்ல, எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப இதுல கொஞ்சமா உப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்து இதுல சேர்த்துக்க நான் 1/2 கப் தயிரை எடுத்திருக்கேன். தயிர் ஒருவேளை கொஞ்சம் புளிச்சிருந்தா இங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இத முதல்ல ரவை கூட சேர்த்துக்கிறேன். இப்ப இத எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இதுல நான் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துக்கிறேன். தோராயிரமா 3/4 கப் தண்ணீர் இதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி இப்ப ரவைய மூடி வச்சுட்டு அப்படியே 20 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். சோ ரவை ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சிரும். இதனால ரொம்ப மென்மையா ஆயிரும். இப்ப பாருங்க, ரவை நல்லாவே மென்மையா ஆயிருச்சு. இதுல நான் இப்ப கொஞ்சமா சீரகத்தை சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 டீஸ்பூன் சீரகம். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பட்டாணி அப்புறம் ரவை இட்லிய செய்ய போறோம். இதுக்காக நான் 1/2 கிலோ பட்டாணிய எடுத்திருக்கேன். இத முதல்ல சாப்பர்ல போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். இங்க நான் 2ல இருந்து 3 பச்சை மிளகாய எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இத எல்லாத்தையும் சேர்த்து குருணையா அரைச்சுக்கலாம். இதுக்காக தான் நான் சாப்பர்ல பண்றேன். பாருங்க, இது நல்லாவே குருணையா அரைச்சாச்சு. இது மாதிரி தான் நான் பட்டாணிய அரைச்சுப்பேன். இப்ப நம்ம கிட்ட பட்டாணி கலவை கூடவே ஊற வைக்கப்பட்ட ரவையும் ரெடியா இருக்கு. இப்ப இந்த ரவை கலவையில மறுபடியும் நான் ஒரு 1/4 கப் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணீரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவு தண்ணீரை சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முன்ன பின்ன வரும். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். உண்மையில இந்த மாவுல நான் சீரகத்தை சேர்த்திருக்கேன். நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்க வேணா தாளிச்சு சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். இப்போ நான் முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருக்க பச்சை பட்டாணி கொத்தமல்லி கலவைய இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இப்ப பாதியா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இருக்கிற 1/2 கிலோ பட்டாணி எல்லாத்தையுமே ஒரேடியா சேர்க்கல, கொஞ்சமா சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்ப இதுல நான் பச்சையாதான் பட்டாணிய சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இத வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். எப்படி இருந்தாலுமே இட்லி தேவையான அளவு வேகும் போது பட்டாணியும் வெந்துரும். இப்ப இந்த இட்லி கலவைய பாக்குறதுக்கு மொத்தமாவே சரியா இருக்கு. கடைசியா 1/2 டீஸ்பூனுக்கு ஃப்ரூட் சால்ட், இத ஈனோன்னு சொல்லுவாங்க, இது இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். இங்க என்கிட்ட இட்லி ஸ்டாண்ட் இருக்கு. கொஞ்சமா எண்ணெய தேய்ச்சி வச்சிருக்கேன். மாவுல ஈனோ சேர்த்த உடனே அதுல இட்லிய ஊத்தி வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு பின்னாடி இங்க ஸ்டீமர் ஆன் ஆகி இருக்கு. எண்ணெய் தேய்க்கப்பட்ட இட்லி பிளேட்ல இந்த மாவை ஊத்திக்கலாம். மேல வரைக்கும்லாம் ஊத்த வேண்டாம், 3/4 அளவுக்கு நிரம்பினா போதும். இப்ப இந்த இட்லிய மூடி வச்சுட்டு ஆவியில 15-20 நிமிஷங்கள் வேக வைக்கலாம். பாருங்க, சூப்பரான கிரீன் இட்லி தயாராகி ரெடியா இருக்கு. இத சீக்கிரமா வெளியில எடுத்துக்கலாம். ரொம்ப சூடான இட்லி ரெடி ஆயிருச்சு. இது நல்ல ஒரு கிரீன் கலர்ல இருக்கு. இந்த பட்டாணி இட்லி ரொம்ப சுவையானது. இத நான் பொதுவா தக்காளி சட்னி கூட பரிமாறுவேன். இந்த சட்னிய நான் எப்படி தயார் செஞ்சேன்னு சீக்கிரமாவே உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி சட்னி செய்ய முதல்ல நான் ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் எண்ணெய். அதுல நான் 3 வரமிளகாய சேர்த்துட்டு கொஞ்சமா வறுத்துக்கிறேன். கொஞ்சமா வறுத்தா போதும். இந்த மிளகாவை வறுத்ததும் வெளியில எடுத்துக்கலாம். இப்ப அதே பேன்ல நான் 3 பல்லு பூண்டை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம். இது பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமா உப்பு,
வெங்காயம் நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு. இந்த சமயத்துல நான் 2 மீடியம் சைஸ் தக்காளிய சேர்த்துக்கிறேன். அதோட என்கிட்ட ஒரு சின்ன துண்டு புளி இருக்கு. இப்ப எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இத ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சுக்கலாம். இந்த சமயத்துல இது கூட நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காயை சேர்த்துக்கிறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். சட்னி தயாராகி ரெடியா இருக்கு. கடைசியா இந்த சட்னியை தாளிச்சுக்கலாம். இப்ப அதே பேன்ல நான் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ இத சட்னி கூட இப்படி சேர்த்துக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு சூடான பட்டாணி அப்புறம் ரவை இட்லி, அதுவும் புளிப்பான தக்காளி சட்னி கூட. இந்த சூடான இட்லியை விட வேற எதுவுமே சிறந்ததா இருக்காது. இந்த சட்னி கூட இட்லி அப்புறம் சட்னி ரெண்டுமே நல்லா இருக்கு.